தேனி மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி. தேனி மாவட்டம் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். அந்த இடத்துல என்னென்ன இப்ப இருக்கு நான் சொல்றேன். இதை முடிவுகள் சொல்றதுக்கு முன்னாடி, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த மாவட்டமான அந்த தேனியில அவருக்குன்னு சொல்லி, அவருடைய கேஸ்ட் அவருக்குன்னு சொல்லி சில வாக்குகள் இருக்கு. நம்ம வந்து அதிமுக வாக்குகள் நம்ம குறைச்சு மதிப்பில்ல, திமுக வாக்குகளையும் குறைச்சு மதிப்பில்லை. ஆனா ஒரு தனி மனிதன் சொல்லிட்டு அங்கங்க எப்படி வந்து அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாக்குகள் இருக்கோ, அதே மாதிரி எப்படி அம்மா மக்கள் மன்ற கருத்து ஒரு வாக்குகள் இருக்கோ, நம்முடைய சசிகலா அம்மா கூட ஒரு பகுதியில் வந்து ஹெவியான வாக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்களுக்கு கூட ஹெவியான வாக்குகள் ஒரு சில பகுதிகள் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய இனத்துக்கும் அவருக்கு வந்து துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மாவட்டமாக இந்த தேனி மாவட்டம் இருக்கு. அங்க எதிர்ப்பும் இருக்கு அவருக்கு, ஆனா அதை விட அதிகமான ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய தாக்கம் வந்து இந்த இடத்துல அதிமுக என்ன மாதிரியான ஒரு வினையை ஏற்படுத்த போது, திமுக என்ன மாதிரி சாதகத்தை ஏற்படுத்த போதுன்ற ஒரு எண்ண ஓட்டத்தோட இந்த மாவட்டத்தை பாருங்க. திரு மகாராஜன் அப்படின்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 45%, திரு லோகிராஜன் சென்ற முறை திரு 40% வாங்கியிருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5.68, இங்கேயும் நாம் தொடர் 5% வாக்குகள் பெற்றிருந்த இந்த தொகுதியில சென்ற முறை யார் யார் இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்கன்னா, அதே மகாராஜன் அதே லோகிராஜன் 2 பேரும் தான் போட்டி போடுறாங்க அதிமுக திமுக சார்பாக. பாண்டி மற்றும் அருண்தேவி போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல திமுக 47 52% உயர்கிறது. அதிமுக 41 26% குறைகிறது. அந்த மாவட்டத்தில் அதனுடைய இது வித்தியாசம் கண்டிப்பா தெரியுது. ஆண்டிப்பட்டி வந்து ரொம்ப ஃபேமஸான தொகுதி, உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அரசியல் பாவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு தொகுதி. நாம் தமிழர் 5-18 2 பேருமே வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, நாம் தமிழருக்கு போறாங்க. தாவேக்காக்கு வந்து அது உள்ள போக கிராமத்துல எல்லாம் போக நான் பல முறை சொல்லியிருந்தேன். நகரத்துல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தாவேக்காவுடைய அந்த ஒரு இது இருக்கு, ஒரு பவர் இருக்கு. ஆனா கிராமத்துல எல்லாம் அவங்க பிரச்சனைக்கே வந்து யார் பாக்குறாங்க, யார் சொல்றாங்க, அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான விவசாயிகளை பத்தி, அதிகமான விவசாயத்தை பத்தி பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து அதிகமான வாக்குகள். அங்க இந்த 2 கட்சி வேண்டாம், அங்கதான் ரொம்ப பேர் திரும்புறாங்க. தாவேக்கா பக்கம் திரும்பக்கூடிய மக்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா 4% வாங்கக்கூடிய இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில இந்த முறை எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னா, திமுக ஒரு 26% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இது மிக முக்கியமான காரணம் திரு ஓபிஎஸ் அவர்கள். எல்லா தொகுதியிலும் அவருடைய பிரதிபலிப்பு இல்லை, இருந்தாலும் இந்த தொகுதியில கொஞ்சம் இருக்கு. இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து பெரிய குளத்துல சென்ற முறை பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 46% வாக்குகளும், அதிமுக 35% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 8% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 5.84% வாக்குகளும் பெற்றிருக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். சென்ற முறை வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக வந்து அவங்களுடைய ஒரு ஃபேவரட் மாவட்டம் வந்து இந்த மாவட்டம். ஏன் அவ்வளவு கம்மியா ஓட்டுவாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 10 அந்த வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, அதனுடைய ஒரு எதிர்ப்புமே வந்து இந்த தேனி மாவட்டத்தில் இருந்ததாலதான் சென்ற முறை வந்து, இல்லைன்னா அவங்க வந்து இந்த கம்மி வாங்கிடல, சென்ற முறை அவங்க வந்து இன்னும் டஃப் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து இன்னும் வந்து அந்த அதிமுகவை சேர்ந்தவங்க இன்னும் வந்து அதை பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாம இன்னும் அவங்க வந்து அந்த வன்னிய மக்களுக்கு தான் அதிகமான ஒரு வசதிகள் பண்றாங்க, இதுக்கு இப்ப இந்த சவுத்துக்கு எதுவுமே பண்ணலன்ற எண்ணம் இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் இருக்கிறதால மேலும் ஓபிஎஸ் அப்படின்ற பல ஃபேக்டரால என்ன பண்ணுதுன்னா அதிமுகவுக்கு அதனுடைய அந்த ஜாதி சம்பந்தப்பட்ட வாக்குகள் வந்து குறையுது. அதனாலதான் இந்த பிரச்சனை இந்த தேனி மாவட்டத்துல. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த பெரிய குளத்துல வந்து இந்த முறை ஆற்றல் அரசு அப்படின்ற விசிகாவும் கதிர்காமும் நல்ல தெரியும். கதிர்காமு வந்து அம்மா மக்கள் மன்றத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து கதிர்காமு. சபரி டிவிகே மற்றும் விமலா போட்டியிடும் இந்த 4 பேர் போட்டியிடும் இந்த தொகுதியில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 46% வாங்கிய திமுக 43%. ஓபிஎஸ் பவர் இருந்தா கூட அங்க சில கேஸ்ட் பிரச்சனை இருக்கிறதால 43% வாக்குகள் தான் வாங்குறாங்க. அதிமுக 35-38% ஏறுறதுக்கு காரணம் அங்க நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு இன்புட் வந்து அந்த தொகுதியில் இருக்கு. தாவேக்கா நாம் தமிழர் 6-15 தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 4% வாக்குகள் பெறும் இந்த இடத்துல என்ன காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே தானே. ஆனா அவங்க இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து அங்க இருக்கிறவங்க ஏத்துல, எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட இல்லாம அவர் இங்க இந்த பக்கம் இருந்திருந்தாருன்னா இன்னும் கூட அதிகமான வாக்குகள் வந்து அதிமுக அவருடைய ஓட்டு மொத்தமா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரோட ஓட்டு மொத்தமும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சர் அப்படின்னும் போது அவருடைய மொத்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸுமே வந்து மாறாம, மொத்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் மாறாம கொஞ்சம் தான் வந்து மாறுது. அதனாலதான் இங்க அதிமுக தொகுதியில நிச்சயமா வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக மொத்த வாக்குகளும் மாறினா கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி வந்திருக்கும். ஆனா இது திமுக ஒரு 5% வாக்கு வித்தியாசம் வந்து திமுக கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து போடி நாயக்கனூர். இது சென்ற முறை வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர்
திரு ஓபிஎஸ் அம்மாவுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு ஒரு நண்பரா, நெருங்கிய ஒரு ஒரு நெருங்கிய ஒரு கட்சி பொருளாளர் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் சென்ற முறை இதே அதிமுக போட்டி போட்டு 47% வாக்குகளும் திரு தங்க தமிழ்ச்செல்வன் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அவர் எம்பி அவரு. ஆனா அப்போ வந்து போட்டி போடும்போது அதிமுக போட்டி போடும்போது அவரு தோத்துட்டாரு. 41% வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி 5.17, அம்மா மக்கள் முன்னேற்ற 2.63. இங்க பாருங்க, அங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற 8% வாக்குகள் கொடுத்தவங்க இங்க 2. ஏன்னா அந்த ஒரு இவங்க 2 பேருமே ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். திரு தினகரன் அவர்களும் திரு நம்ம ஓபிஎஸ் சொல்லப்ப ஒரு இடத்துல அவருக்கு பிளஸ், ஒரு இடத்துல வந்து ஓபிஎஸ் கையாக்கு வந்து பிளஸ் இருக்கு. அந்த வகையில இந்த முறை பாத்தீங்கன்னா இதே போடிநாயக்கனூர் தொகுதியில அதிமுக இருந்த ஓபிஎஸ் அப்படியே வந்து திமுக சார்பாக ஓட்டி போடுறாரு. அதிமுக சார்பாக நாராயணசாமி அப்படின்ற அதிமுகரும் பிரகாஷ் மற்றும் கலையரசு போட்டி போடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 41% வாங்கிய திமுக 53% ஏறுகிறது. 47% வாங்கிய அதிமுக 28%, 5% வாங்கிய நாம் தமிழர் 15%, தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 4% பெறும். இந்த போடிநாயக்கனூர் தொகுதியில வந்து நிச்சயமாக வந்து திமுக ஒரு பெரிய வெற்றியை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம மு.க.ஸ்டாலின் ஐயா வந்து பல பேர் வந்து கிண்டல் கேலி பண்றாங்க. ஆனா அவருடைய ராஜதந்திரத்துல மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அம்மா உள்ள இழுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஓட் ஷேர் 1%, 1.5% அப்படின்னா கூட பல ஒரு 10-8 தொகுதியில வந்து அவருக்கு அடைஞ்ச வெற்றியை வந்து காப்பாத்தி கொடுக்குறாங்க. அவங்க வந்து புதுசா வெற்றி அடைகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு 10 சீட்டுகள் கொடுத்தாலும் அவருக்கு திமுக சார்பில் வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அம்மாவுடைய தேமுதிமுக, விஜயகாந்த் சாரோட தேமுதிமுக வந்து உதவி பேசும், அவங்களை இழுத்தினார் உள்ள. அதே மாதிரி ஓபிஎஸ் ஐயா வந்து இழுத்ததால ஒரு 8-10 எம்எல்ஏ தொகுதி வந்து கண்டிப்பா அவருக்கு ஒரு 1000-2000 வாக்குகள் வந்து கண்டிப்பா ஒரு 5000-10,000 வாக்குகள் அது வந்து அவரால் வந்து கெயின் ஆகுது. அதனால அந்த இடத்துல வந்து தோல்வி அடையாம காப்பாத்துறாரு. அவரை புதுசா வெற்றி அடையலாம் கூட சென்ற முறை வெற்றி அடைந்த தொகுதியில காப்பாத்த கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து உதவி செஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி உதவி செஞ்ச ஒரு தொகுதி தான் இந்த போடிநாயக்கனூர் தொகுதி. இங்க திமுக நிச்சயமாக வந்து வெற்றி பெறும். தேனி மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய அடுத்தது வந்து கம்பம். இந்த கம்பம் பகுதியில பாத்தீங்கன்னா சென்ற முறை கம்பம் ராமகிருஷ்ணன் அப்படின்ற திமுக கிட்டத்தட்ட 52% வாக்குகள். இது வந்து எதுவுமே மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சென்ற முறை வாங்கிய வாக்குகள் இது. நம்ம என்ன சொன்னா சில கட்சிக்காரங்க சில கருத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா இங்க திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. சென்ற முறை அவங்க வாங்கிய வாக்குகளோட நான் வந்து உதாரணத்தோட சொல்றேன். இதுக்கு மேல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தெரியல. சென்ற முறை வாங்கிய வாக்குகள் 52, அதிமுக 31, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 7, நாம் தமிழர் கட்சி 6% வாங்கிய இந்த கம்பம் தொகுதியில சிவகங்கை தொகுதியில நாம் தமிழ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தது. ஆனா இங்க பாருங்க, இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3வது பெரிய கட்சியா இருந்தது 2021. அது பிறகு அதே கம்பம் ராமகிருஷ்ணன் மற்றும் ஜக்கையன், ஜெகநாத் மற்றும் அன்பு செல்வி போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 52ல இருந்து அதை காப்பாத்துறாங்க. அதாவது அதிகமான வாக்கு, அந்த வாக்குகளை காப்பாத்துறதுக்கு வந்து ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து அந்த தேனி மாவட்டத்துக்கு தேவைப்படுறாங்க. ரொம்ப பெருசா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா குறையாம அதை 53% காப்பாத்தி கொடுத்தாலே கிட்டத்தட்ட பாருங்க, அங்க அதிமுக ஏற்கனவே அவங்க மேல வந்து கோபம், மேலும் வந்து ஒரு 6% இங்க வந்து குறையுது. இங்க நாம 6ல இருந்து 17வது தாவேகா மற்றும் 5% வாங்கும் இந்த தொகுதியில மறுபடியும் திமுக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு 28% வாக்கு வித்தியாசத்துல நிச்சயமா வந்து வெற்றி பெற்றுருவாங்க.